ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இனிப்பு பலகாரங்கள் அப்படின்னா குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்களாவோ இல்லைனா யாருக்காவது செஞ்சு கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாவோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி. இதுக்கு பேர் முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டை அப்பம்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 2 நாள் ப்ராசஸ். இதுக்கு முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். வச்சு நல்லா உலர்த்திடணும். அதுக்கப்புறம் அரைச்சி ரவை சலிக்கிற சல்லடையில் சலித்து எடுத்து வச்சுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இனிப்பு பலகாரங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு 5 ஏலக்காவை எடுத்து நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கணும். அதையும் இதோடு சேர்த்துக்கணும். ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ 5லேருந்து 8 இருக்கும். இதை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 2 கிலோ பச்சரிசி. இதுக்கு வந்து 700 கிராம் சர்க்கரை வந்து தேவைப்படும். இதை வந்து சர்க்கரை வந்து எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இதோட அந்த 700 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் வந்து மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பார்த்திங்கன்னா 100 கிராம் ரவை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரவை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள் நல்லா உப்பி வரதுக்கு, நல்லா ஊறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதோடு பார்த்திங்கன்னா 100 கிராம் மைதா சேர்த்துக்கணும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரெசிபியோட மெயினான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவுடைய பதம் இருக்கும். முட்டை அதிகமாக சேர்த்தாலும் மாவு இலகிடும், முட்டை கம்மியாக சேர்த்தாலும் மாவு கெட்டியாயிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது கரெக்டாக அக்யூரேட்டாக சேர்த்துக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுத்திருக்கோம். 2 கேஜி பச்சரிசிக்கு வந்து 4 முட்டை எடுத்திருக்கோம். 4 முட்டையை ஆட் பண்ணி நல்லா கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை ஆட் பண்ணதுமே வந்து மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழும். நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த நல்ல சாஃப்டான ஒரு பதம் வந்து கிடைக்கும். நல்லா கலக்க மாவுடைய கலரே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒரு எல்லோ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கட்டி விழாமல் நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கடைசியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முதல் நாள் ப்ராசஸ். இது வந்து 24 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். சரிங்களா? இப்போ ரவை நல்லா ஊறி வரணும். 24 மணி நேரம் கழித்து அடுத்த நாள் எப்படி எடுத்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா கொலன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட வச்சிடலாம், வெளியில் கூட வச்சிடலாம். அதனால் எந்த இதுவும் இருக்காது. இதோட கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி இந்த மாதிரி நிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு நிகட்டுற மாதிரி முதல் நிகட்டி எடுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வர்றதுக்காக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிளேட் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒன்று வச்சு அந்த உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து மூடி எடுத்திருக்கோம். இப்படி ஒன்று ஒன்றா நெகட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு மாவு வந்து பதம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மைதா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் மாவு வந்து கரைஞ்சிடும், முழுசாக வந்து அப்பம் வராது.
இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காய விடலாம். முதல்ல இதை வந்து நெகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு டைட் பண்ணதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 100 மில்லி நெய் ஊற்றுறோம். இதோட பார்த்திங்கன்னா 100 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 200 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும். மொத்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 400 மில்லி ஆயில். இது வந்து 2 kg ரைஸ்க்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பமாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக பெரிய சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கூட போட்டு எடுத்துக்கலாம். கரையக்கூடாது அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு, இந்த மாதிரி சின்ன சட்டி இருந்தால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உப்பி வரணும். இது கூட பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அது நேச்சுரலாக இருக்காது. நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் இதை எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.